ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 9th மேக்ஸ்க்கான ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ தற்போது ஒரு மாவட்டத்தில் நடந்து முடிந்த கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்களுக்கு இதே கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால தான் இதை போட்டிருக்கேன். இன்னும் யாருக்கும் எக்ஸாம் நடக்காமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் கொஸ்டின் பேப்பர் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கப்பா. கணம் A = XYZ எனில் A இன் வெற்று கணமில்லாத உட்கணங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். செகண்ட் ஒன் AB மற்றும் C என்பன எவையேனும் 3 கணங்களில் எனில் A - B இன்டர்செக்ஷன் B - C சமமானது டேஷ் ஆகும். தேர்ட் ஒன்று ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 35 பேர் கேரம் விளையாடுபவர்கள் மற்றும் 20 பேர் சதுரங்கம் விளையாடுபவர்கள் எனில் இந்த இரண்டு விளையாட்டையும் விளையாடுபவர்கள் எண்ணிக்கை என்ன? ஃபோர்த் ஒன் A யூனியன் B = A இன்டர்செக்ஷன் B எனில் டேஷ். ஃபிஃப்த் ஒன் 2 மற்றும் 2.5 என்ற எண்களுக்கிடையே உள்ள ஒரு விகிதமுறா எண் டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் √27 + √12 = டேஷ். செவன்த் ஒன் இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது உண்மை? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வெனி 5 எழுதினா போதும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான், எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. எயித்து வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் சொற்களில் எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. ஸோ கடலூர் நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா. நைன்த் ஒன் A = AB எனில் A இன் எல்லா உட்கணங்களையும் எழுதுக. 10th ஒன் A = 2 6 10 14 B = 2 5 14 16 எனில் A யூனியன் B மற்றும் A - B ஐ காண்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுப்பா வெண்படத்தில் வரையவும் A டேஷ் ஓகேங்களா. 12th ஒன் -7/13 மற்றும் 7/13 என்ற எண்களுக்கிடையே எவையேனும் 4 விகிதமுறு எண்களை காண்க. நெக்ஸ்ட் 13th ஒன்றுப்பா 2.124 என்ற தசம எண்ணை P/Q P வந்து பார்த்தீங்கன்னா Q belongs to Z மற்றும் Q ≠ 0 வடிவில் மாற்றுக. 14th ஒன் A = 6 7 8 9 மற்றும் B = 8 10 12 எனில் A சிமெட்ரிக் B ஐ காண்க. அல்லது √5 ஐ 5n வடிவத்தில் எழுதுக ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 3 ஸோ பகுதி 3 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸில் ஏதேனும் 5 அட்டன் பண்ணால் போதும். வினா எண் 21 வந்து கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா. 15th ஒன் A யூனியன் B ஓல் டேஷ் = A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷை வெண்படத்தின் மூலம் சரிபார்க்கவும். 16th ஒன் ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைகோல் பந்தாட்டம் அல்லது மட்டைப்பந்து அல்லது 2 விளையாடுகிறார்கள். 300 மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டத்தையும் 250 மாணவர்கள் மட்டைப்பந்து விளையாட்டையும் 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் வளைகோல் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள், எத்தனை மாணவர்கள் மட்டைப்பந்து மட்டும் விளையாடுகிறார்கள், பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. 17th ஒன் A = PQRS B = MNQST மற்றும் C = MNQPS எனில் கணங்களின் சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்கும். 18th ஒன் 4.863 ஐ எண் கோட்டில் குறிக்கவும். 19th ஒன் 1/13 ஐ தசம வடிவில் எழுதுக. அதன் தசம எண்ணின் கால முறைமையை காண்க. 20 கீழ்வருவனவற்றுள் விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களை வகைப்படுத்துக ஓகேங்களா. ஸோ √10 √49 0.025 √0.76 பார் அப்புறம் √2/2. 21 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 600 விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் 350 பேர் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் 280 பேர் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் 120 பேர் நெல் மற்றும் கேழ்வரகு, 100 பேர் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம், 80 பேர் நெல் மற்றும் மக்காச்சோளம் பயிர்களையும் பயிரிட்டனர். ஒவ்வொரு விவசாயிகளும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிர் செய்தனர் எனில் 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை காண்க. நெக்ஸ்ட் பகுதி 4 பகுதி 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளி. √9.3 ஐ எண் கோட்டில் குறிக்கவும். 23 U = ABCDFGH கொடுத்துறாங்க. A = BDFH B = ADH எனில் A டேஷ் A டபுள் டேஷ் B டேஷ் A யூனியன் B ஓல் டேஷ் A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷை காண்க ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினை பக்காவாக போட்டு பாருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் முதல் இந்த கொஸ்டின் பேப்பரே கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பசங்களே பக்காவாக பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட் கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்தது பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா பை பை.